அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் கேட்கிறார், சுவாமிஜி, மனிதன் தன்னுடைய இன்பத் துன்பங்களில் இருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறான்? இந்த கேள்வியின் வழியாக இரண்டு நிலைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதான புரிதல் விடுதலை. இன்னொன்று, முழுமையான விடுதலை. வாழும் பொழுதான விடுதலை என்பது தற்காலிகமானது. ஆனால் அதை புரிந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய அல்லது நிகழக்கூடிய இன்பத் துன்பங்களிலிருந்து விழிப்புணர்வாக ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது தவிர்க்க முடியும். அதை இயல்பாக கடந்து போகவும் பழகிவிடலாம். நாம் வருத்தப்பட வழி ஏதுமில்லை. ஏனென்றால் நாம் செய்ததின் காரணத்தை புரிந்து கொள்கிறோம் அல்லது வந்ததின் காரணத்தை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் முழுமையான விடுதலை வேண்டும் அல்லது அது எப்போது கிடைக்கும் என்ற கேள்விக்கு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தெளிவான பதிலை சொல்லுகிறார். எப்படி என்றால், இந்த உலகத்தில் தனியாக யாரும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கவில்லை. அவரவர் அவரவர் வேலையை பார்க்கின்றார். எல்லோரும் பிறந்தோம், வாழ்கிறோம், இறப்போம். இதற்கிடையில் உற்றார், உறவினர், நண்பர்கள் என்ற முறையில் சந்திப்புகள் நிகழ்கின்றன. அவை தினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றைப் போல ஒன்று இருப்பதில்லை. ஆனால் நமக்கு தொடர்ச்சியாக நினைவில் பதிவாகின்றன. அது தொகுப்பாகவும் இருக்கிறது. உண்மைதானே? எப்போது நினைத்தாலும் அந்த நினைவுகள் பசுமையாகவே இருக்கின்றன. அது இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, கூடுதலும் உண்டு, பிரிதலும் உண்டு, இழப்பும் உண்டு, பெறுவதும் உண்டு. எனினும் அவையெல்லாம் நடந்து முடிந்தவைதானே. அது இப்போது இல்லை. இந்த நொடியில் அது இல்லை. நம் வாழ்க்கையில் நடந்ததுதான், நாம் அனுபவித்து கண்ட உண்மைதான். என்றாலும் நம்மை விட்டு கடந்து விட்டதுதானே. புரிந்து கொள்ள கடினமாக இருந்தாலும் கூட உண்மை இதுதான். உறங்கும் பொழுது கனவு வருகிறது. ஆனால் அதை கனவு என்று கடந்துவிட முடிவதில்லை. அதிலும் எல்லா உணர்வுகளும் உண்டு. நிஜம் போல மாயத்தோற்றம் தரக்கூடிய கனவுகள் நமக்கு நிறைய உண்டு. நாம் கனவு காணும் பொழுது அதில் காணும் காட்சிகள் உண்மையாகவே நடப்பது போல தோன்றும். ஆனால் விழித்த பிறகு அது ஒன்றுமே இல்லை, அது மாயை என்று புரிந்துவிடும். எந்த குறிப்பும் அடையாளமும் இருக்காது. அதுபோன்றே நம் வாழ்வை நிரந்தரமானதாக நினைத்து புலன் அளவில் அறிவில் கட்டுப்பட்டு செயல்படும் போது பல நிகழ்ச்சிகள் தொடர்பாக நினைவுகள் உருவாகின்றன. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலையை யூகித்து உணர்ந்தால் உலக வாழ்க்கையில் நாம் உருவாக்கிக் கொள்ளும் கருத்துக்கள் எல்லாம் என்னவாகும் தெரியுமா? எல்லாமே கனவில் நடந்த நிகழ்ச்சிகள் போல வலுவற்று போகும். எல்லா உயிர்களுக்கும் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபட இயற்கை ஒழுங்கமைப்பால் அமைந்துள்ள ஒரு நல்ல வரம் இறப்பு. ஆம், மரணமேதான். சீவ இன இன்ப துன்ப மாக்கடலை தாண்டும் உயர் நிகழ்ச்சி மரணம் என்று ஒரு கவிதையில் எழுதியுள்ளேன். எனவே அந்நிலை வரும் வரை காத்திருக்காமல், விட்டுவிடாமல் உண்மையை சிந்தித்தும் யூகித்தும் அறிந்து விழிப்புணர்வு பெறலாம். நமக்கு நிகழும் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு கணமும் ஆராய்ந்து விளங்கிக் கொண்டால் போதுமானது. ஒரு இன்பம் என்பது என்ன, துன்பம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டால் நாம் வாழும் காலத்திலேயே அதிலிருந்து விடுதலை பெறலாம். இந்த வாழ்க்கையை இயற்கையோடு ஒன்றி
இன்பம் எதுவென்று புரிந்து கொண்டு அந்நிலையை தக்க வைத்துக் கொண்டு இயல்பாக வாழ முடியும் என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மிக தெளிவாக இந்த விளக்கத்தை நமக்கு தருகிறார். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.